ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொறுத்துக தொடர், அதோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்னா வந்து ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று தான் ஆகாய தாமரை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா வந்து நீண்ட காலத்துக்கு உரியதான் வந்து ஆயிரங்காலத்து பயிர். இது முதலை கண்ணீர் அப்படின்னா என்ன சொல்லணும், பொய்யான அழுகையை தான் வந்து முதலை கண்ணீர் அப்படிம்பாங்க. கொட்டி அளத்தல் அப்படின்னா வந்து மிகுதியாக பேசுதல், அதுதான் கொட்டி அளத்தல், அதுக்கான ஆன்சர். ஆகாய தாமரை அப்படின்னா அதன் பொருள் வந்து இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யான அழுகை. கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. சைவ திருமுறைகள் வந்து 10வது திருமுறை தான் வந்து திருமந்திரம். திருமூலர் தான் வந்து திருமந்திரத்தின் ஆசிரியர். இது சைவ திருமுறைகளில் வந்து 10ஆம் திருமுறையாக வந்து இருக்கின்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படிங்கிறாங்க. திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இந்த தொடர் வந்து எதுக்குள்ளது அப்படின்னா வந்து திருமந்திரத்துக்கு உரியது. 10ஆம் திருமுறையாக தான் திருமந்திரம் இடம்பெற்றிருக்கு. தவறானவற்றை தேர்வு செய்க அப்படிங்க. குமரகுருபரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது குமரகுருபரோட நூல்கள் அல்லாதது தான் நமக்கு கேள்வி. கந்தர் கலிவன்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமாலை, மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இது எல்லாமே வந்துன்னா குமரகுருபர அவர்களுடையது. வேதியர் ஒழுக்கம், அது வந்துன்னா குமரகுருபர நூல்கள் அல்லாதது. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். கந்தர் கலிவன்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமாலை, இது எல்லாமே குமரகுருபரர் அவர்களுடையது. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எந்த பகுதி வந்து உடல் நோயை தீர்ப்பன அப்படிங்கிறாங்க. வேர் தான். ஏன்னா வந்து இது வந்து சிறுபஞ்ச மூலம். அந்த மூலம் அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வந்து வேர்களை சம்பந்தமான மூலிகைகள் தான். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எந்த பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னா வந்து வேர் அப்படிங்க. இதெல்லாம் எதில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் வந்து என்னென்னா அற இலக்கியம் சொல்லுவாங்க. அற நூல்களில் ஒன்று, அதான் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காரியாசன் வருவாங்க. இதில் தான் 5 மூலிகை வேர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. முக்கூடற் பல்லு கற்பதன் பயன் வந்து என்ன, அனைத்தும் அப்படிங்க. அதில் உழவு தொழில் இருக்கும், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடற் பல்லு கற்பதன் பயன் உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும், அதுதான் கரெக்ட். சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துள குருத்தனவே, இந்த இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து எது அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணி. சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துள குருத்தனவே, இது இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திருதக்க தேவர். சீவக சிந்தாமணி வந்து 50 காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சீவக சிந்தாமணி. சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துள குருத்தனவே, இது இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. பொருள் தருக. மயரி என்பதன் பொருள் வந்து மயக்கம் அப்படின்னாங்க. மயரி அதன் பொருள் வந்து மயக்கம். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் வந்து என்ன, 3363 விருத்தப்பாக்களை உடையதான் வந்து திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம்னா அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பரஞ்சோதி முனிவர். இது வந்து என்ன, இதில் மொத்தம் வந்துன்னா 3 காண்டங்கள் வந்து இருக்கும். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருஆலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையதான் திருவிளையாடற் புராணம். அதில் வந்து எத்தனை படலங்கள் வந்து இருக்கும்னா 64 படலங்கள் இருக்கும். 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 விருத்தப்பாக்கள் உடையது தான் திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். அவரின் காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் 17ஆம் நூற்றாண்டுங்க நல்லா பார்த்துங்க. குமரகுருபரோட காலமும் 17ஆம் நூற்றாண்டு தான் வரும். வீரமாமுனிவரின் காலமும் 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் அவர்களின் காலமும் வந்து 17ஆம் நூற்றாண்டு தான் வரும். இதே தாயுமானவர் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நூற்றாண்டுகள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி வந்து திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் வந்து 3363 விருத்தப்பாக்கள். இதே படலங்கள்னா 64. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் வந்து எத்தனை அப்படின்னா 10 குற்றங்களை உடையதான் மணிமேகலை அப்படிங்க. மணிமேகலை அப்படின்னா அதுவும் 50 காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. அதன் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். அது வந்து ஒரு பௌத்த காப்பியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க மணிமேகலை. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை, அதான் கேள்வி. 10.
உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது அப்படின்னா திருமூலர் அவர்களுடையது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னாலும் திருமூலர் அவர்களுடையது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இதுவும் யாருடைய கூற்று அப்படின்னா வந்து திருமூலர் அவர்களுடையது. திருமூலர் அவர்களுடைய நூல் தான் திருமந்திரம். அது 3000 பாடல்களை கொண்டதுனால அது தமிழ் 3000 அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளிமையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் உள்ள சத்தியாகிரகத்தை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் தான் வள்ளியம்மை பேரை வந்து குறிப்பிடுவாங்க. என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் வந்து பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் வந்து அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்கு உரியவர் யார்? நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எது? ஃபர்ஸ்ட் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அவர்கள். அவங்க இறந்த ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. 1956 டிசம்பர் 6 அதுதான் வந்து அவங்களோட இறந்த ஆண்டு. அவங்க பிறந்தது வந்து 1891 பிறந்திருப்பாங்க. இறந்தது 1956. 1891 ஏப்ரல் 14 தான் பிறந்த ஆண்டு. அந்த டேஸும் முக்கியம் கொடுத்துருக்கறதுனால இறந்த ஆண்டுன்னா 1956 டிசம்பர் 6. இதே பாரத்னா விருது வந்து மத்திய அரசு அவங்க வழங்கின ஆண்டு வந்து 1990. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் 1956 டிசம்பர் 6. ரொம்ப முக்கியம். கோட்டோவியங்கள் என்பது வந்து 3 கோடும் வரைவது தான் வந்து கோட்டோவியங்கள் அப்படிங்கிறாங்க. கோட்டோவியம் என்பது 3 கோடும் வரைவது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து எது அப்படின்னா வந்து ஓவியக்கலை அப்படிங்கிறாங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் வந்து முன்னணியில் நிற்கும் கலை எது அப்படின்னா வந்து ஓவியக்கலை. ரொம்ப முக்கியம். இந்த லைன் அப்படியே புக்கில் இருக்கும் பார்த்துங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளில் தான் நமக்கு மார்க் வந்து லூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துங்க. இது புக்கில் இந்த லைன் அப்படியே இருக்குது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எது அப்படின்னா வந்து ஓவியக்கலை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறிய வந்து ரசூல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ். கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஓவியர் அப்படிங்கிறாங்க. இதே மண்ணீட்டாளர் அப்படின்னா வந்து யார் வருவாங்க? சிற்பி வந்து வருவாங்க. கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து ஓவியர். இதே மண்ணீட்டாளர், மண்ணுள் வினைஞர் அப்படின்னா கண்ணுள் வினைஞர், இது எல்லாமே வந்து ஓவியர் அவர்களை குறிப்பிடுவாங்க. மண்ணீட்டாளர் அப்படின்னா வந்து சிற்பியை குறிப்பிடுவாங்க. மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருள்கள் வந்து எது இல்லைன்னா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி, இது எல்லாத்துலேயுமே அவருடைய ஒலித்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னாங்க. மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கும் பொருட்கள் வந்து என்னென்னா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. ஓமை கவிஞர் தான் சுரதா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. சுப்புரத்தின தாசன் அதை சுருக்கி தான் சுரதா அப்படிம்பாங்க. அவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். அவர் வந்து பாரதாசன் மீது கொண்ட பற்றுனால அதை சுப்புரத்தின தாசன் மாற்றிட்டு அதை சுருக்கி சுரதா அப்படிம்பாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை வந்து எதுன்னா நாடகக்கலை அப்படின்னா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்டது வந்து நாடகக்கலை. தமிழர் வளர்த்த நுண்கலைகள்லேயே முன்னணியில் இருக்கிறது அப்படின்னா வந்து ஓவியக்கலை. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை வந்து நாடகக்கலை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் வந்து எது அப்படின்னா பரிபாடல் அப்படிங்க. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் வந்துன்னா பரிபாடல். பரிபாடலில் வந்துன்னா இசைப்பாடல் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. 8 தொகை நூல்கள்லேயே அகப்புற பாடல் எது அப்படின்னா வந்து பரிபாடல் தான். பரிபாடலில் வந்து பாடிய வந்து கீரந்தையார் வந்து பாடியிருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் பரிபாடலில் வந்து 70 பாடல்களை கொண்டதான் வந்து பரிபாடல். அதில் நமக்கு கிடைத்தது வந்து 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிம்பாங்க. தமிழ்வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து பரிபாடல். பரிபாடல் வந்து 8 தொகை நூல்கள் வந்து அகப்புற பாடல் ரொம்ப முக்கியம். அது வந்து இசைப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்க. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்க. அதில் அந்த தில்லையாடி அப்படிங்கிறது வந்து அந்த வள்ளியம்மை அவரோட அம்மா ஊர் தான் வந்து தில்லையாடி. அவரோட கேட்டிருந்தாங்க. தில்லையாடி என்னும் ஊர் வந்து
யாருடைய ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மங்களம் இருக்காங்களா, அவங்களோட பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை. என்றுமுள்ள தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னா வந்து கம்பர். என்றுமுள்ள தென்தமிழ் என்றவர் கம்பர். அந்தமான் இது வந்து எவ்வகை பெயர் அப்படின்னா பொதுமொழி. அந்தமான் அப்படின்னு குறிப்பிடலாம், அந்தமான் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு பொதுமொழி. அந்தமான் என்பது எவ்வகை மொழி அப்படின்னா வந்து பொதுமொழி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.